நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் யாவரையும் தேர்தல் கால சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பொது எதிரணி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன வெளியிட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் எந்த ஒரு விடயமும் சொல்லப்படாத நிலையில் வடக்கில் உள்ள இராணுவத்தினரை வெளியேற்ற போவதில்லை எனவும் சமஷ்டி முறை தீர்வினை நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மைத்திரிபால சிறிசேனவை ஆதரித்துள்ளது. சிங்கள உரிமையுடன் மைத்திரிபால சிறிசேன செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் சமஷ்டி தீர்வினை தமிழ் மக்களுக்கு வழங்கப் போவதில்லை என குறிப்பிட்டு அதற்கு இணங்கி சிங்கள உரிமையுடனான ஒப்பந்தத்தில் மைத்திரிபால கையெழுத்திட்டுள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மைத்திரிபால சிறிசேனவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வடக்கில் இராணுவத்தினருக்கு தேவையான காணிகளை வைத்துக்கொண்டு எஞ்சிய காணிகளை மட்டும்தான் மக்களிடம் கையளிக்க உள்ளதாக தெரிவித்திருந்ததனை எமது தமிழ் ஊடகங்கள் மைத்திரி ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களின் அனைத்து காணிகளும் மக்களிடம் கையளிக்கப்படும் என்பது போன்ற கருத்துருவாக்கத்தினை மேற்கொள்ளும் நோக்கிலான பரப்புரையினை தமது செய்திகளுக்கூடாக செய்துள்ளனர். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வடக்கு மாகாண சபையின் யாழ் மாவட்ட உறுப்பினர் அனந்தி சசிதரனிடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மைத்திரிக்கான ஆதரவு தொடர்பிலும் அவரது கருத்தினை கேட்டபோது தேசிய கூட்டமைப்பினரால் பொது வேட்பாளர் மைத்திரிக்காக வழங்கப்பட்ட ஆதரவு தொடர்பாக நான் உண்மையில் என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் நான் என்னுடைய அதிருப்தியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய சொந்த கருத்தின்படி இருவருமே, அது மைந்தவாக இருக்கட்டும் மைத்திரியாக இருக்கட்டும், இருவரையுமே நாங்கள் ஆதரிக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கின்றோம். நீங்கள் அண்மை காலமாக இந்த இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனமாகட்டும் சரி, தேர்தல் பிரச்சாரமாகட்டும், ஒரு இனவாதத்தை நீயா நானா கூடுதலாக கக்குவது என்ற ஒரு நிலப்பாட்டில் தான் அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்கள் தரப்பில் எங்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாகவோ அன்றாடம் நாங்கள் எதிர்கொள்ளுற பிரச்சனை தொடர்பாகவோ எந்த ஒரு கருத்துமே அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்படவில்லை. நாங்கள் அறிந்த வரையில் அந்த இரகசிய ஒப்பந்தங்களையும் செய்து கொண்டதாக தெரியவில்லை. நிபந்தனையற்ற ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மைத்திரிக்காக வழங்குவது உண்மையில் எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கின்றது. நான் என்னுடைய மாகாண சபை தேர்தலின் போது என்னுடைய மேடைகளில் நான் கூறிய போது மக்களுடைய தாயகம் தேசியம் சுயநிர்ணயத்துக்காக எனக்கு வாக்களியுங்கள், இந்த காணாமல் போனவர்கள் சிறையில் இருக்கின்ற அரசியல் கைதிகள் தொடர்பாக விடுதலைக்காக வாக்களியுங்கள் என்று மக்களிடம் வாக்கு கேட்டு அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக 88,000 வாக்குகளை எனக்கு அள்ளி வழங்கி இருந்தார்கள். அதே மக்களிடம் நான் மீள போய் கேட்கும் போது மைத்திரி அவர்களுக்காக என்ன வாக்குறுதியை அவர்கள் எனக்கு தந்ததை வைத்து நான் மக்களுக்கு இதற்காக வாக்களியுங்கள் என்று கேட்க முடியும் என்ற வகையில் நான் மக்களுக்கு எதுவுமே கூற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் இரு தலைமைகளுமே, அது பேரினவாத சிங்கள அரசாங்கம் எங்களுக்கான அரசாங்கத்தை நிறுவப் போவது இல்லை, அது சிங்கள அரசுக்கான சிங்கள மக்களுக்குரிய தேர்தலாக நான் கருதுகின்றேன். எனவே அதை அவர்களை தெரிவு செய்து கொள்ளட்டுக்கும். சரி, அவ்வாறெனில் இந்த ஜனாதிபதி தேர்தல், அதாவது ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை நீங்கள் எவ்வாறு கையாளப் போகின்றீர்கள்? தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறான முடிவை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. காரணம், எங்களுக்கான எந்த ஒரு தீர்வும் இல்லாது, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை மையப்படுத்தப்படாது, ஏனோ தானோ என்ற ஒரு நிலப்பாட்டில் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவை வழங்க தயாராக இல்லை. எனவே நான் இதனை முற்றுமுழுதாக நான் இதை இருவருக்கான இதையும் நான் புறக்கணிக்கின்றேன். அதே நேரம் ஈழத்தமிழர்கள் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமல் இந்த சிங்கள மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது, அவர்கள் தங்களுக்கான தலைமையை தெரிந்தெடுக்க முடியாத ஒரு மோசமான நிலைமை தான் உருவாகும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். காரணம், நாங்கள் எங்களுடைய வாக்குகள் தான் சமபலம் கொண்ட இரு ஜனாதிபதிகள் போட்டி கொள்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இப்பொழுது இருக்கின்றது.
தமிழர்களுடைய வாக்குத்தான் அவர்களுடைய பலத்தை, உறுதியான பலத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் என நான் கருதுகின்றேன். தமிழர்களை அவர்கள் கணக்கில் எடுக்காத பட்சத்தில் எப்படியாயினும் எங்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்று அவர்கள் ஒரு மனக்கோட்டை கட்டிக்கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழர்கள் தங்களுடைய அந்த உரிமை, தங்களுடைய சுய கௌரவத்தை இழக்காது இந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய கருத்தின்படி நான் என்னுடைய வாக்கை ரத்து செய்து போட்டு நான் இருப்பேனே ஒழிய எவருக்குமே நான் என்னுடைய வாக்கை நான் வழங்க மாட்டேன். இதே நேரத்தில் தான் நான் இன்னும் ஒரு கருத்தை கூறிக்கொள்ள வேண்டும். 2005ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அந்த தேர்தலை புறக்கணிக்கும்படி கூறியதன் பிரகாரம் மக்கள் அந்த தேர்தலை புறக்கணித்திருந்தார்கள். அது ஜனநாயக மீறல் என்று கருதி விடுதலை புலிகளை அவர்கள் அளித்திருந்தார்கள் சர்வதேசம். ஆனால் இப்பொழுது மக்கள் ஜனநாயக ரீதியில் தான் சிந்திக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய முடிவை மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுவார்கள் என நான் நம்புகின்றேன். இதே நேரம் அந்த மேற்கத்திய நாடுகளில் 2 ஜனாதிபதியும் எங்களுக்கு பொருந்தாத இடத்தில் இன்னும் ஒரு குலம் ஒன்று இருக்கும். இருவரும் எங்களுக்கு வேண்டாம் என்ற ஒரு இடம் இருக்கும். ஆனால் உண்மையில் ஜனநாயகம் என்று கூறுகின்ற நாட்டில் இவ்வாறான ஒரு நிரல் போடப்பட்டிருக்க வேண்டும். இருவரையும் நாங்கள் தெரிவு செய்யவில்லை என்று அந்த ஜனநாயகம் என்று பேசிக்கொள்ளுகிறவர்கள் அந்த நிரலை சேர்த்திருந்தால் நாங்கள் இருவரும் எங்களுக்கு தேவையில்லை என்ற அதற்கான புள்ளடியை நாங்கள் இட்டிருப்போம். ஜனநாயகம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றவர்கள் அந்த நிரலை சேர்க்காமல் விட்டபடியால் நான் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்றேன். சரி நேர்களே, மீண்டும் நேர்கள் யாவரையும் நாளையும் தேர்தல் கால சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.